சில பேருக்கு ராமேஸ்வரம் போனா அது கிடைக்கலாம், சில பேருக்கு காசியில கிடைக்கலாம், சில பேருக்கு ஜெருசலத்துல கிடைக்கலாம். எனக்கு மக்கால கிடைக்குது. மக்கா போயிருந்தாயா, அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் அங்க சொன்ன வார்த்தை, நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். காபாவுக்கு முன்னால ஒரு பெரிய கதவு இருக்குங்க, இப்ராஹிம் கதவுன்னு பேரு. அதெல்லாம் தொடவே முடியாது, 7.5 அடிக்கு மேல இருக்குது. அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம், தொட முடியாதுங்க. லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க, கிட்டையே போக முடியாது. நுழைஞ்சிட்டேன் உள்ள, போயிட்டேங்க கிட்ட. மேல பாக்குறேன், நான் இருக்கிறேன் 5.5 அடி, அது இருக்குது 7.5 அடி. சான்ஸே கிடையாது. என்னமோ தெரியலங்க, பின்னால இருந்து ஒரு பொண்ணு, யாரா இதுன்னு பின்னால பார்த்தா இருக்கிறாங்க. அவ பெரிய உயரம், பயங்கர உயரம். கண்ணில் பேசுறாங்க என்கிட்ட, நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால தொட முடியாது, நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன், என் இலக்கு. போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்றா. ஆனாலும் மனசுல அவ கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு. சே, நம்மளால முடியல, நாம எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையா இருக்கணும்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ள அனுப்பிட்டேன். அவள போயிட்டான். அவ கை இவ்வளோ பெருசு, அது தாராளமா போயிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவளை என்ன பார்த்தாளா, நாள கொடுத்து வச்சவ போ, கண்ணிலேயே தான், எங்க மொழி எங்க தெரியும் அப்படின்னு நான் எனக்கு கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு. அவ ஒரு வேலை செஞ்சாங்க, அழுதா இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படி நல்லா என்ன முன்னால கொண்டு வந்துட்டான். மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல, என்னுடைய புர்கா இருக்குல்ல நான் போட்டுட்டு இருந்தேன், அதை அப்படி சுத்தி பிடிச்சாங்க கையில, ஹுப்பனை தூக்கிட்டாங்க. அப்படியே புடி, இப்ப புடி அப்படின்னா, நான் அந்த இடத்துல இருக்கிறேன், அவ பிடிக்கிறா. அவ அவ்வளோ காத்திரமான பெண். நான் கை தொட்டுட்டு போதுங்க விட்டுட்டேன். இங்க கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா, நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய், உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது. உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம். இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்க.